இருக்குது. அறிவின் சிகரமாக போன உடனே சண்டை கிளம்பும். நண்பன் என்றால் உள்ளைத்தான் சொல்ல. உடன் பிறப்புகளால் கிடைக்க உறவு அதிர்ஷ்டவனா தேடி எடுத்த உறவு எனக்கு கிடைத்த பத்திசவனா. சரி எனது பாவை எனது ரத்த வேலை எனது நட்டை ராஜ நட்டை எனது உண்டை எதிரில் நட்டு எனது வா எதிரில் எலும்பு எனது பேச்சு எதிரில் நட்டு அண்டங்கள் பிண்டங்கள் சுற்றி கட்டிடம் பிரசக்தி முடிப்பேன் தொடர் நானல்ல என் உயிர் அல்ல மண்ணை வாரி இழைத்தாலும் பொன்னாக விளையக்கூடிய மணிமணி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாவில் முப்படை தளபதி என்ற பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்துள்ளனர் சென்று மன்னரை சந்திக்க இறை வகுத்து முறை வகுத்து மறை தெரிந்து வாழ்வதே வாழ்க்கை என்றான் திருவள்ளுவர். அதை கேட்டால் போல் வானோக்கு வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோலோக்கு வாழும் என்ற குரலுக்கு ஏற்றால் போல் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்கள் கண் இமைவோல் காட்சியோடும் மாமன்னர்களே இப்படை தளபதி ஆள வந்தார். தலைவனை வரும்போதெல்லாம் செடும் தாக்குக்கள் செம்பனாரா நீ இன்று போல் என்றும் இருக்கவன் உளமாறவன் இருப்பினை இதுவரை நான் நம்பியது போதும் மாற்றான் படைகளுக்கு அளவுக்கு என்ன தரங்கட்டு விட்டது. நான் கப்பவனை செலுத்த கணத்திற்காக படையோடு அவன் போர் என்று சொல்லிவிட்டான். இனி நான் உன்னை நம்ப மாட்டேன். நானே கண்ணீர் வடிக்கலாமா கட்டளை படைகளை கட்டி சொல்லி உள்ளநாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் வைப்பார். உங்களுக்கு இப்போதா சென்று வெற்றி சீக்கிரமாக திரும்பி வாருங்கள். நம்ம நாட்டிய கோட்டை காவலன் நாகப்பன் இருந்தால் அவன் இருக்கவனை நம் நாடு கதி கலங்கவில்லை என்று சொன்னால் அவன் இருக்கவன் நம் நாட்டு கண்ணை போல் காத்து வந்தான். அவன் இயற்கன் விதியால் இறந்துவிட்டான். அவன் மகனோ சின்னம் திரு குழந்தை ஒருவன் இருந்தான். கதிரவன் ஒரு பிள்ளை இருந்தான். அவன் இப்போ திருமண வயதில் இருந்திருப்பான். அவனுக்கு பதவி கொடுத்து அதனை மறத்தல் அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதினும் கூன் குருடு செவடராய் பிணை நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அது கேட்பார் போல கடமை கல்லியும் கட்டுப்பாடு இவர் அனைத்து சேர்த்து தாய்த்தி நாட்டிலேயும் மணிவூர் நாட்டில் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன்.
எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக. எனது நாடக மேடை எனது நாடக மேடை பார்த்து கொள்ளுவேன் கனவக மேடை குறையாத செல்வத்தை கொடுத்த ஆண்டவனுக்கோ முதற்கண் வணக்கம். நானும் முன்னாள் கோட்டை காவலனுக்கு மகளாக பிறந்து மலர்கொடி என்ற பெயருடைய ஆதரவு குறைமையில் நம்ம வாழ்ந்து வருகிறேன். ஆமா, எனக்காக ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன், என்னுடைய அண்ணன் எனக்காக வழிமையில விழுத்து காத்துக் கொண்டிருப்பார். சீக்கிரமாக புறப்பட்டு என் அண்ணனை பார்க்க வேண்டும். தந்தை இறந்து விட்டார். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையை நம் இருவரை வளர்த்து வருவது யார்? நம்மளுடைய தாய் அண்ணா. அம்மா விட்டு விட்டு வந்து சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். அம்மாவோ எப்போது பார்த்தாலும் அப்பா சமைச்ச எப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. இனி அம்மா அழவே கூடாதம்மா. ஆமாண்ணா, அவர்களுக்கு ஆறுதலாக நாம் இருவரும் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாதம்மா, அம்மா என்ற ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று தானே காசு. அம்மா போதும், வாய முடுங்கண்ணா. ஏம்மா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் என்ன அண்ணா? எனக்கு என்னன்னா வயசாயிடுச்சு, இப்போது திருமணம்னு சொல்றீங்க அண்ணா. காலகாலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் எல்லா அண்ணனும் காசு இருக்குமா அண்ணா? இல்ல, இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க அண்ணா ஒழுங்கா இருக்கிறாங்க? ஏமா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னே தெரியல அண்ணா. மாப்பிள்ளை எப்படி அலசி தேர்ந்தெடுக்குமா எங்க இருக்கானு அண்ணா? நேர்ல பாக்கும் போதெல்லாம் நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனா பின்னாடி ஒரு மாதிரி தவறா நடந்துக்கிறாங்க அண்ணா. அப்படியா? அதனால எந்த ஒரு ஆம்பளைங்களையும் நம்பவே முடியல அண்ணா. முடியல அண்ணா. எனக்கு திருமணம்னு ஒன்று நடந்தா அண்ணா, நீங்க உங்களுடைய கண் பார்வையில நல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தேர்ந்தெடுத்து கால நேரம் வரும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அண்ணா. ஏற்பாடுல உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க மனக்கோட்டை கட்டி அண்ணா. எனக்கு திருமண ஆசையே போது இல்ல அண்ணா. இப்ப இல்லையா, வேற எப்பதான் அப்போ? அண்ணா, முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும், அவனையும் நான் மனசார திருமணம் செஞ்சுக்கிறேன். அதுக்குள்ள உனக்கு வயசாயிடுமா? இந்த அண்ணன் சொல்ற சொல்ல கேளுமா, உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையே கட்டி விட்டு. அப்ப என் தங்கச்சி திருமணம் செய்யணும் மனக்கோட்டை கட்டிட்டீங்களா? அண்ணன் சொல்லை அண்ணன் சொல்லை கட்டுக்கட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா, அக்கம் பக்கம் வந்திட வேண்டுமம்மா. அண்ணன் சொல்லை கட்டுக்கட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா, அக்கம் பக்கம் பயந்து வந்திட வேண்டுமம்மா. அண்ணா, இந்த அண்ணன் சொல்ற சொல்லை கேட்டு நீ திருமணத்தை செய்து கொண்டு பிறந்து விட்ட பெருமையை புகழ்ந்து விட்டு சென்று அம்மா நீ காப்பாற்ற வேண்டும். சரி அண்ணா. நமக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. புறப்பட்டு அலை போல ஓடுதே கடையாடி மணவாள கடையாடி மணவாள காணாமல் நானோ உயிர் வாழ்வது கண்கள் இரண்டோய் உன்னை கண்டு தேடுமோ, சாலையிலே என்னை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டோய்
எப்போ இது பார்த்தாலும் அப்பா சமையனை வந்து அழுதுட்டே இருக்கீங்க, எதுக்காகமா? அழாம என்னடா பண்றது? என்ன? நீங்க குழந்தையா இருக்கும் போதே உன்னுடைய தந்தை நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். ஆமா. எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன். உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையா? ஓ, வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? ஆமா, என் நாட்டு மன்னர் என்ன வர சொல்லி இருக்கிறாருமா. என்ன? ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். மன்னர் வர சொல்லி இருக்கிறாரா? ஆமாம்மா. சரிப்பா, வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். நீ போய் முதல்ல மண்ணை பார்த்துட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேங்க. அண்ணா வேலை தேடி அரண்மனைக்கு போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணையா வீட்லயே இருமா. கண்டிப்பா துணையாகவே இருப்பேன் சரிம்மா. அண்ணா. என்னம்மா? நீங்களும் மலரை தேடி பாருங்க. ஆமா. வேலைக்காக கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை அண்ணா. கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். சரிம்மா. அதான் தங்கச்சியுடைய ஆசை அண்ணா. அப்படியா? ஆமா, நம்ம கஷ்டமெல்லாம் தீர வேண்டும் என்றால் அண்ணா முதல் மாசம் சம்பளம் வாங்கி அண்ணன் கிட்ட சொல்லி எனக்காக ஒரே ஒரு மொபைல் போன் மட்டும் வாங்கி அப்படியா? கஷ்டம்லாம் தீர்னா எனக்கு போன் வாங்கி கொடுத்தா தீரலாம். போன் வாங்கி கொடுத்தா எல்லா வாட்டமா சொல்றீங்க. வேணாம்மா. வாடிங்க. நான் உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்து நீ 4 பேருக்கு நம்பர் கொடுத்து அவன் 4 பேர் உன் பின்னாடி சுத்தத்துக்கு வராத வம்பலாம் வருமா? வேணாமா? நான் மொபைல் போன் அதுக்காக கேட்கலண்ணா. நான் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்காக. ஆன்லைன் கிளாஸ் படிக்கும் போது வாங்கி கொடுக்குறேன். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? நாம இருக்கிற நிலைமையில போன் கேட்கறிய தகுமா? வாங்கி தரமா? வேணாமா? நீ போய் முதல்ல வேலை தேடிட்டு வேணாம். தங்கச்சி தானமா? நான் வாங்கி தரமா? போனோட வாங்க. சரிண்ணா. வாடிங்க. போனு தான் முக்கியம் இப்போ. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, போனு தான் தேவை. வாடி. வீட்டுல தண்ணியே இல்ல, முதல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வா. சரிம்மா, பொழுதோட தண்ணி கொண்டு வந்துடுறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். கதிரவா, உண்மையை நான் எதிர்பார்த்துக் கொண்டது. உன் தந்தை கோட்டைக்காக நாகப்பன் நாட்டை கண்ணை இவை பார்த்தான். அவன் இருக்கிற எந்நாடு கதிகலங்கவில்லை. அவன் இறந்த பிறகு நாடு கண்ணுற்று பார்த்தால் இந்த நாட்டு பதவி யாருக்கு கொடுப்பதென்று உன்னை தவிர மற்றவர் கண்ணுக்கே தெரியவில்லை. உன் தந்தை கோட்டை காவலன் பதவியும் கரத்துகளுக்கு பெற்றுக் கொள்வாய். கோட்டை காவலன் என் நாட்டை ஒரு களத்தில் ஒப்படைத்து இதுவரை என் நாட்டு மக்கள் என் இறுதி போல் காத்து வருகிறேன். இருப்பினும் நாட்டை காப்பது கடமையாகும். கடமைதான் நாட்டை காத்து சீக்கிரம் சென்று வாருங்க. நாட்டை கண்ணு கட்டுமா பாதுகாத்துவாங்க. வேலை தேடி வந்தேன். நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்டார். சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் அரண்மனை சுத்து வரணும். ஆதியாய் அனாதையாய் அரவணை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சூழ்வினை விளக்காய் உத்தவன் உத்தமி உள்ளத்தில் எவர் ஒருவர் குடிகொண்டிருப்பாயோ அன்னை கருமாறி கந்து ரட்சிப்பாயாக. முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்ற லிகிதம் அனுப்பி 2 நாட்களாகியும் இன்னும் வரவில்லை. என் அவைக்காவலன் எங்கு சென்றார்? தயாராகுது. அறிவின் சிகரம் போன உடனே சண்டை கிளம்ப. நண்பன் என்றால் உள்ளைத்தான் சொல்ல. உடன் பிறப்புகளால் கிடைக்க உறவு அதிர்ஷ்டவனா தேடி எடுத்த உறவு எனக்கு கிடைத்த 10 சவனா. சரி, அதோடு எந்தெந்த பாடம் எப்படி எப்படி இருக்குது, எவ்வளவு பேர் வந்துக்கிறான் எல்லாத்தையும் காட்டுறேன். நீ பாத்துக்க. படைகளை சந்திக்கலாம். வீரர் 5000 வேலைக்கு 15000 வீரர்கள் எதற்காக? 5000 பேர் யானை குளமாடுறதுக்கு, சரி. 5000 பேர் யானை சாப்பாடு போடுறதுக்கு, 5000 பேர் யானை மேல நின்று சண்டை போடுறதுக்கு. அறிவின் சிகரம் நின்னதான் ஜெயிக்க முடியும். எவருக்கும் சோர்வு இல்லாமல் இருப்பதற்காக அது பேர்பட்ட திட்டம். இன்னும் படைக்குது. அடுத்த படை உறப்படை. குதிரைப்படை, இது வில்படை, இது காலால் படை. காலால் படை. எல்லாம் தயாராகிறாங்க. படைகள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது. நம்மனா போய் சண்டை போட வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு குரலோசை கேட்கிறது. ஆமாங்க. யாராக இருக்கிறார்? பாத்தியா பாத்தியா பிச்சுவாச்சிருங்க எவனுக்குண்ணா இந்த நாட்டுல எல்லாரும் வீரர்லாம் பொண்டாட்டி புள்ள விட்டு வந்து உக்காந்துங்கிறாங்க சண்டைக்கு. நீ தவுளதுன்னு குச்சிட்டு ஆடின்னு போதே முதல்ல யாரு பார்த்தாலும் ஒரு தட்டுவோம். குறுக்கு வயல் சென்ற நறுக்கென்று பிடிப்போம்.
ஆடி பாடிக்கொண்டு அரண்மனை சுற்றி வந்து திருப்பதி போயா மஞ்சாங்க யாராது போதும் இதெல்லாம் எங்க மாத்தி வச்சுக்கிறேன். ஆமா இதுவரை உன்னை நான் பார்த்ததே கிடையாது. பொடி விக்கிற எவ்வளவுப்பா? அந்த பழக்கமே இல்லப்பா. அப்ப வேற யாருங்க? இல்ல நாகப்பன். சரி விட்றா. எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர், உன் தகப்பன் பெயர் என்ன கேக்குறீங்களா? நீங்க யாரு? முதல்ல காலம் மாறி போச்சு. 2024 அதே தௌலத்துள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம யாரும் சொல்லு. பயப்படும் பாரு. நானே உரைக்கிறேன். டேய் டேய் புரியவில்லை? என்னடா லவால் போட்டு கொண்டிருக்கான்? அவன் தீர்ப்பாங்க. நம்மள பார்த்து மணிவரி நாட்டை சேர்ந்தவன் முப்படல் தளபதி ஓட வந்தான். நாள வந்தான் கட்சியில பேர வந்தான். ஓ முப்படை தளபதி ராணா வந்தான். நான் பீர்தான். ஓடுடா இங்க பாரு. வேலைக்காரன்டா போடா. வேலைக்காரன் வயசு 100 நாள் நல்லா போடா. 100 நாளுக்கு அப்புறம் ஊசிட்டான். சொல்ல முடியாது. இதே நாட்டை சேர்ந்தவன். ஆமா உங்களுடைய பெயர்? முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பன் இருந்தார் அல்லவா, அவருடைய மகன் என்னுடைய பெயர் கதிரவன். நான் புள்ளியாங்க. ஏய் உன அம்மட்ட வாயில பாத்துட்டான். சின்ன பிள்ளையில பார்த்தா நான் புள்ளி நாகப்பன் சொல்ல வராது. நான் புள்ள நாக்க நல்லா வழிக்கணும். நாக்க வழி செம்மிக்குது. இது வீட்டு போட்டுக்கே சரியாகுது. எனக்கு சாப்பிட்டுமா தூங்கணுமா சரியாகுது. வரது அவ்வளவு நேரம் பொறுத்த ஆமாண்டா. என்ன பண்றது? 2 மணி ஆகுது. 2 மணி ஆகுது. ஆமா கதிரவா உன் கரத்தில் அரசாங்கம் நாட்டு மன்னர் பதவி கொடுத்திருக்கிறார். பதவி ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலர். ஆமா. அதே வேலை எனக்கு கொடுத்திருக்காரு சொன்னாருங்க. அப்படியா? ஆமா. கதிரவா பதவி வந்து விட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் அணிவிருக்க வேண்டாம். புரிகிறதா? உள்ள நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்று லிகிதம் அளித்திருக்கிறார். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாட்டுக்கு நாங்கள் இருவரும் படைகளை திரட்டிக் கொண்டு மணிமணி நாட்டையும் மணிமணி நாட்டு மக்களையும் கண் இமை போல் காட்பது உனது கடமை. கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டாங்க. போயிட்டு வாங்க. நான் சண்டைக்கு போறேன். திரும்ப வந்தாலும் வருவேன். வராத கூட அவன் ஊருவேன். அப்படி கிடையாது. நம்ம தான் பழசாலும் நினைக்க கூடாது. பழசாலும் நினைக்கணும். சில பேர் அப்படித்தான். நம்ம தான் பழசாலும் பைக்கு முறுக்குறோம். அவன் மட்டும் தான் 107 தூக்கணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. எதிரும் பழசாலும் நினைக்கிறோம். நம்ம என் வீட்டு பிரிச்சுனா அனுப்பு. பிரிச்சுனா? ஆமா. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு. உன் பிரிச்சுனா வேணாடா. சாவரா போடா டேய். போடா நானே சமைச்சிடுறா. சாவரா. 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை கால் கட்டி வேற ஊருக்கு போக. ஆதார் கார்டு நான் தான் வீட்டு வர கட்ட போறேன். நீ கட்ட போறேன். அவன ஆதார் அட்டை இந்த அட்டை அந்த அட்டை அன்னி இவ்வளவு அட்டைக்குது. அவன் கடிகாச்சல இன்னும் அட்டையே தெரியலடா. நந்து நகராட்சி காலேஜ் தேடி போச்சுடா. அவன் என்னடா கையெழுத்து போடுறான். சும்மா தான் உட்காருங்க. 1 மணி நேரம் நீ போய் வராங்க. என்ன பண்ணுவேன் பண்ணாடா. நான் கூட கவுண்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். என்ன எதுவுமே கேட்காதீங்களா? ஓ அது சரிதான். 1000 ரூபாய் கொடுத்துருவேன். டேய் நான் நடிகர் கூட கொடுங்க. நான் எனக்கு கேட்காதீங்க. நடிகர் ஆமாடா. தண்ணி ஃபுல்லா இருக்குப்பா. நான் காலையில கடம்போது ஏபிக்கிறா. சரி பரவாயில்ல. நாட்டை பாதுகாக்க போறேன். முக்கியமா எங்க ஆயால நல்லா பாத்துக்கோ. உள்ள இருக்கு. ஆமாண்டா. இருக்குதுடா. மோசமான பாட்டியாதியா. ஒரு கைவனை கண்டா விடாது. அது சைடு வச்சு நடக்கான். அது 98 ஆகுது. 98 சைடு அடிக்குது. மோசமா இருந்தாது. அதனால பாத்துக்கினே இரு நீ. உசாரா பாரு. இது போல ஆள் தான் பாத்துக்கின்னு இருக்கான். உசாரா பாரு. வர ஜாக்கிரதை வரட்டா. இது அப்பப்ப வேலை கொடுத்துக்கு. வேலை கொடுறேன். ஆமா ஆமா. அப்பதான் எல்லாம் சொத்தம் ஆயிடும். அப்படியா? ஆமா வேலை கொடுத்துக்கினே இரு. நீ கூட பாலை பத்த தெரிந்து. வேலை தேடி வந்து வேலை எடுத்து விட்டது. இந்த சந்தோஷமான செய்தி என்னுடைய அம்மாவிடம் சொல்ல வேண்டுமே. அம்மா ஒரு சந்தோஷமான செய்தி அம்மா. எனக்கு வேலை எடுத்து விட்டது அம்மா. வேலை கிடைச்சிருச்சா? ஆமா. என்னப்பா வேலை? ஏற்கனவே தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலன். அதே வேலையை எனக்கு கொடுத்திருக்காங்க அம்மா. என்னடா சொல்ற? கோட்டை காவலன் வேலையா? அந்த வேலை உனக்கு வேண்டாம்டா. அந்த வேலை செஞ்சுதான் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாம்ப்பா. அப்பாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு. மாரடி போல இறந்துட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுமா. எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. அதான் செய்ய போறோமா. என்னடா சொல்ற? அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு. ஆமாமா. சரிடா. சர்வ ஜாக்கிரதையா வேலை செய்ய. என்ன? சரிம்மா. ஆமா தங்கச்சி அங்க
தண்ணிக்கு போறேன்னு போனவா இன்னும் வரவே இல்லப்பா. தண்ணிக்கு போன சமயத்து இன்னும் வரலையா? ஆமா. சரிம்மா, நான் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரேன், நீங்க வீட்டுல இருக்குமா? படைகளை திரட்டிக்கொண்டு மார்மணியில் சந்திக்க வேண்டிய 4 நாட்களாக நாம் படைகளை திரட்டிக்கொண்டு எல்லமரித்த சர்வ ஜாக்கிரதையாக இன்னும் யாவானுமே வரவில்லை. 4 நாள் ஆச்சு. உண்மை. இந்த படைகளை பார்த்து பார்த்து என் உடலெல்லாம் சோர்வையாகி விட்டது. ஒண்ணு செய்யலாமா? என்ன? அவன் எதுக்குன்னா சண்டைக்கு வரட்டும். சரி. நம்ம போய் இயற்கை காட்சிலாம் பார்த்துட்டு வருவோம். மனசு மாறும். அப்புறம் சண்டைக்கு வரலாம். புறப்படு. சரி. இயற்கை காட்சியை சந்திப்போம். ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே வண்டிகள் ரிங்காரம் பாடுவார். அதே மாதிரி புன்னேறி ஒண்ணு ஓட்டுவார். இவர் மொசுல் ஒண்ணு ஓட்டுவார். உள்ள நெறி மொசுல் தான் கண்கள். ஓட்டுங்க. மயில்கள் கூவதும் எப்படி இருக்கிறது? சரி, மனசு எப்படி இருக்குது? இப்போது சந்தோஷமாக இருக்கிறது. இருக்காச்சு பாத்துமா? சரி, சண்டைக்கு போலாமா? இல்ல, எனக்கு தாகம் அதிகரித்து விட்டது. தண்ணி தாகனா பக்கத்துல சாப்பிட்டு போலாம். குளக்கரைக்கு சென்றால் தாகம் தீர கிடையாது. குடிச்சாதான் தாகுது. புறப்படு. ஒரு பெண்ணை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம். கிடையாது. இவளை பார்த்துட்டே போற தண்ணிக்கு. ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். நாம் செல்வது போருக்கு. பெண்ணை அக்கல வைங்க. தகவல் விடுங்க. பொண்ணை பார்த்து சண்டைக்கு வருவேன். இல்ல நான் வரமாட்டேன். நம்ம படம் ஃபுல்லா என் கண்ட்ரோல் இருக்குது. ஆளுக்கு ஒரு பாட்டு கூத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு. எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி என்றால் சூப்பராக உனக்காக பெண்ணை சந்திக்கலாம்.